Madam Shahida Fairoza. She got graduated in BAIS, sorry, Internationally Certified Islamic Women Life Coach, NLP Grand and Supreme Master and Career Analyst. Welcome, ma'am, for your wonderful speech. Thank you. Okay, thank you so much, Safil ma'am. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஸோ ஹாப்பி ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. ஸோ ஒரு முக்கியமான டேல இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? பிஃபோர் கம்மிங் டு இந்த 7 PM கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க மனநிலை எப்படி இருந்தது? இந்த உங்க மனநிலை ஆஃப்டர் இப்ப 10 PM ஆகுது. ஸோ இந்த 3 மணி நேரத்துல உங்க மனநிலை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஓகே. அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கன்ஃபர்மிட்டியோடைய நிறுவனர் டாக்டர் யூசுப் ஆடம் சாருக்கும் நபீலா சிஸ்டர், அவங்க தான் வந்து கோஆர்டினேட்டர். ஸோ என்ன ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு விஷயமும் நாங்க கேட்கிற டவுட்ஸ்க்கெல்லாம் நல்லா பதில் சொன்னாங்க கோஆர்டினேட்டர். அண்ட் சஃபில் மேம் இவ்வளவு நேரமா 3 hours அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ with praise to Almighty. So I will start. Okay. So எப்படி இருக்கு? ரிலாக்ஸிங்கா இருக்கு, நைஸ் மூமெண்ட்ஸ். ஓகே, ஹாப்பியா இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ கோ டு மை டாபிக், நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ இல்ல உங்க கூட இருக்கிறவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேல ஒரு பாசிட்டிவான ஒரு அழகான வார்த்தையை நீங்க போய் சொல்லணும். அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலும் சரி, மெசேஜா டைப் பண்ணாலும் சரி, இல்ல உங்க பக்கத்துல அது மேபி உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க பத்தி ஒரு பாசிட்டிவான வேர்ட், அந்த பாசிட்டிவ் வேர்டை கேட்டோம்னா அவங்க வந்து அவங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து மாறணும். ஓகேவா? சோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் மென்டல் ஹெல்த் டே. ஓகேவா? நீங்க சொல்ற அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவங்க அவங்களுடைய மனநிலை மாறணும், அவங்க முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் வரணும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்ல போறீங்க. சோ ஹோப் சோ யூ ஆல் வில் டூ இட். ஓகே. சோ அப்படி சொல்வீங்க அப்படின்னா என்ன வார்த்தைன்றதையும் டைப் பண்ணுங்க. ஓகேவா? சோ என்ன வார்த்தை அப்படி நீங்க சொல்வீங்க அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ உங்களோட இன்டராக்ஷன் வந்து எனக்கு மெசேஜா தெரியும். சோ அந்த இன்டராக்ஷன் இருந்தாதான் என்னால அடுத்தடுத்து பேச முடியும். ஓகேவா? சோ ஏன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நமக்கு தெரியாம போயிடும், சில நேரம் நம்மள கேக்குறாங்களா என்னன்றத மாதிரி தெரியாம இருக்கும்ல. சோ அதனால எனக்கு வந்து சாட் பாக்ஸ் எப்பவுமே ஃபுல்லாவே இருக்கணும். ஓகேவா? சோ நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினால இன்னொருத்தர் முகத்துல ஒரு புன்னகை வருது அப்படின்னா அது எந்த வார்த்தையா இருக்கும் அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. Okay, all is well, always be happy, think positive, qadrallah mashallah file. Okay, super. So எல்லாருமே வந்து சூப்பரா வந்து chat boxல டேப் பண்ணிட்டு இருக்கீங்க. Love you. Yes, the most powerful word, love you. சோ அதை கேட்டாலே எல்லாரும் முகத்தையும் ஒரு சிரிப்பு வந்துடும். ஸோ மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அன்புக்கு வார்த்தையே இல்லை. சோ இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க பெரிய விஷயமெல்லாம் நான் கொடுக்கல. இன்னைக்கு சின்ன விஷயம் தான், ஆனா டே டு டே லைஃப்ல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். சோ இன்னைக்கு நான் வந்து பேச போற விஷயம் வந்து என்னன்னா, நம்மளுடைய உள்ளம். ஓகேயா? நம்ம உள்ளம் எப்படி இருக்குதோ அதை போட்டுதான், அதை வச்சுதான் நம்மளுடைய உலகமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ உள்ளம் சார்ந்து உலகம், அதாவது இதை வந்து நம்ம ஒரு நபிமொழியில கேட்டிருப்போம். ஓகேவா? சோ ஜென்ரலா நம்ம எல்லா இடத்துலயும் கேட்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இது எவ்வளவு தூரம் ஒரு இம்பாக்ட் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எண்ணம் போலதான் வாழ்க்கை. நம்மளுடைய எண்ணம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோ ட்ரெயினர்ஸ் வந்து நிறைய பேர் போஸ்டர் போட்டிருக்காங்க. சோ அந்த கோ ட்ரெயினர்ஸ வந்து போட்டியா நினைக்காம என்னுடைய நண்பர், என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க வந்து இந்த விஷயத்துக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சு பிரபலப்படுத்தி அவங்களுக்காக வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்து, அவங்களுடைய சப்போர்ட் அதுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய நல்ல உள்ளத்தையும் காட்டுறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து நம்ம என்ன பண்றது, ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற யாருமே வந்து குறைஞ்சவங்களா இல்ல, எல்லாருமே. சோ இந்த கன்ஃபர்மிட்டி டீம், இன்ஃபேக்ட் கன்ஃபர்மிட்டி டீமே வந்து யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு இந்த விஷயத்த செய்யறாங்க இல்லையா? சோ அந்த எண்ணம், ஓகேவா, அந்த எண்ணம் இந்த உலகத்தை மாத்தும். சோ இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே தி திங், அது என்ன சொல்ல வருது? சோ நீங்க ஒருத்தர், உங்களுடைய நீங்க ஒரே ஒரு ஆள் மாறினீங்கன்னா போதும். ஓகேவா? நம்ம ஒருத்தர் வந்து மாறினா இந்த உலகமே மாறும் அப்படின்னு. நம்ம மாறினா நாங்க குடும்பம் மாறும், நம்ம குடும்பம் மாறினா நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லுவோமா இந்த விஷயத்த?
சோ இந்த மென்டல் ஹெல்த்தை பத்தி நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லுவோம், அது ஒரு 40 பேருக்கு போகும், அது ஒரு 400 பேருக்கு போகும், அது ஒரு 4000 பேருக்கு போகும். சோ அந்த மாதிரிதான். சோ இங்க இதுல வந்து 30 பேர் தான் இருந்தோம், ஆக்சுவலி 30 பேர் தான் பேசுறோம். ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 60 பேர் 70 பேர் அப்படின்ற அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு பாருங்க. சோ இதுதான் வந்து நம்மளுடைய உள்ளம் எப்படி, நம்மளோட என்ன சொல்றது, நம்ம மனசை பொறுத்துதான் எல்லாமே. சோ இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சேன் அப்படின்னா, அது எந்திரிச்ச உடனே வந்து என்னுடைய காலை வந்து அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதும் நம்ம மனசுதான். இல்ல இன்னைக்கும் இதே மாதிரியா, அப்பா இன்னைக்கும் எல்லா நாளும் மாதிரி இன்னைக்கும் நான் கஷ்டம் பட போறேன் அப்படின்னு நினைக்கிறதும் அதே உள்ளம்தான். சோ நம்ம உள்ளத்துல நம்ம என்ன வந்து என்ன சொல்றது, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம உள்ளத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா வெளிப்படுது. ஓகேவா? சோ அததான் எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகேவா? சோ அதுதான் என்னோட டாபிக். உள்ளம் போல் தான் உன் உலகம். ஓகேவா? சோ உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கு? ஓகேவா? நீ வந்து என்ன நினைக்கிற? சோ அது வந்து எல்லா விஷயத்திலயும் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் எல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறதும் நம்மதான். என்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் வெளியே இருக்காங்க, அவங்கள நான் நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதும் நம்மதான். ஓகேவா? சோ இந்த 3 டிப்ஸ், ஒரு 3 விஷயம் என்னன்னா, உங்க உள்ளத்தை நீங்க மாற்றிக்கொள்றதுக்காக ஒரு 3 விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. சோ அந்த 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களை நீங்களே வந்து உங்களோட தாட்ஸ், உங்களுடைய மனநிலை, அது என்ன நீங்க யோசிக்கிறீங்க, உங்க சிந்தனை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. சோ இப்ப வந்து எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இன்னைக்கு காலையில நான் வந்து ஆபீஸ் போகணும். ஆனா அந்த ஆபீஸ்க்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. என் பையன் நான் வந்து குடிச்சிட்டு இருந்த காஃபியை கொட்டி விட்டுட்டான். ஓகேவா? அந்த இடத்துல எனக்கு வந்து நான் கோவப்படணுமா, இல்ல அந்த இடத்துல சரி சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி விடணுமா அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுவீங்க? நீங்களா இருந்தா அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. சோ ஆபீஸ்க்கு ஆல்ரெடி 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. சோ அந்த 5 மினிட்ஸ் லேட் ஆனதுக்கு அப்புறமாவும் உங்க பையன் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டாப்ல, உங்க மேல எல்லாம் ஃபுல்லா காஃபி கொட்டிடுச்சு. இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலா ஒரு பேசிக்கான ஒரு மனிதனா நீங்க வந்து சொல்லணும். ஓகேவா? சோ பேசிக்கா நமக்கு முதல்ல கோபம் வரும். முதல்ல நம்ம வந்து அது வந்து என்ன சொல்லுவோம், படன்னு ஏதாவது ஒண்ணு பிள்ளைய வந்து திட்டுவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அப்படி பிள்ளைய ஒண்ணும் பண்ண முடியலன்னா பிள்ளையோட அம்மா, அதாவது நம்ம மனைவி, ஓகே, அவங்க கிட்ட நம்ம வந்து நம்மளோட கோபத்தை எப்படியாவது நம்ம கோபத்தை வெளிக்காட்டணும் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் செய்யணும். என்னன்னா, உங்களுடைய தாட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். நம்ம இது வந்து என்ன சொல்றது, அமெரிக்கன் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். நம்ம தாட்ஸை வந்து ஒரு தாட்ல இருந்து இன்னொரு தாட்க்கு ஸ்விட்ச் பண்ண வெறும் 6 செகண்ட் தான் ஆகுமா. ஒரு 6 செகண்ட்ல நீங்க ஒரே ஒரு டெக்னிக்கை பினிஷ் பண்ணிடலாம். ஒரு பிரீத்திங் டெக்னிக், ஒரு ஸ்டாப் பண்ணுங்க, அந்த இடத்துல நிப்பாட்டுங்க. ஓகே, அவன் கொட்டிட்டானா, ஓகே எனக்கு கோவம் வருதா, ஓகே. நம்ம இப்ப நிறைய சினிமாஸ்ல பாத்திருப்போம் இல்லையா, ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சைலண்டா அமைதியா ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த இடத்துல என்ன செய்வீங்களோ அந்த காஃபி கப்பை வச்சுட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்டாப் இட் அண்ட் அப்படியே பிரீத் பண்ணுங்க. பிரீத் இன் பிரீத் அவுட். நீங்க பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒரே 1 மினிட் ஆகும். சோ 6 செகண்ட்ல நம்மளுடைய தாட்ஸை ஸ்விட்ச் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ஒரு நிமிஷத்துல உங்களுடைய தாட்ஸ் மாறலாம். மாறும்போது சரி தெரியாம பண்ணிட்டான், சின்ன பையன் தானே, ஆபீஸ்ல வந்து லேட் ஆனா பரவாயில்ல, இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிராபிக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாம், நாளைக்கு இதை விட ஒரு 5 மினிட்ஸ் சீக்கிரமா போடலாம் அப்படின்னு நம்ம தாட்ஸை வந்து நம்ம ரீஃப்ரேம் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கோபப்படக்கூடாது அப்படிங்கறத, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. ஓகே, சோ வாட் யூ ஷுட் டூ இஸ், எல்லாமே வந்து ஒரு சாய்ஸை வந்து வச்சுக்கணும் அந்த இடத்துல. சோ இது டே டு டே லைஃப்ன்றதுனால நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டேன். இதுவே ஒரு பாஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், இந்த இடத்துல நமக்கு கோபப்படுறதுக்கு ஒரு சாய்ஸ் வேணும். ஓகேவா? உங்க மாமியார் உங்களை திட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய மனநிலை என்னன்றதை நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு அந்த ஸ்டாப் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் கோபப்படணுமா, கோபப்படுறது எனக்கு நல்லதா அப்படிங்கறத யோசிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட். செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களை வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய உணர்வுகள் அதை வந்து அடக்கி வைக்கிறது. நிறைய பெண்கள் வந்து செய்யற ஒரு பெரிய தப்பு அதுதான். சோ ஸ்டாப் டெக்னிக் வந்து அடக்குறது கிடையாது. ஸ்டாப் டெக்னிக் வந்து இந்த இடத்துல சாய்ஸ். கோபப்பட வேண்டிய விஷயத்துல நீங்க கோபப்படணும்.
கோபப்பட தேவையில்லாத விஷயத்துல நீங்க கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ மார்னிங் லேட் ஆயிடுச்சு, சின்ன பையன் யதார்த்தமா நடக்கிறதுக்கும் வேணும்னே செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? சோ யதார்த்தமா ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம கோபப்பட வேண்டியது இல்லை. சோ செகண்ட் திங், சப்ரஸ் பண்றது, நம்மளே வந்து அடக்கிக்கிறது, அப்படியே அடக்கிக்கிறது. சோ நான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டிவோர்ஸ் ஆனவங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது நான் வந்து இத்தனை வருஷமா வந்து கஷ்டப்பட்டேன், நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. பிகாஸ் தே ஆர் சப்ரஸிங் தேர், அவங்களோட நீட்ஸ் வந்து நான் சப்ரஸ் பண்ணேன். இந்த கஷ்டத்துல நான் இந்த கஷ்டத்துல நான் வந்து சப்ரஸ் பண்ணிட்டேன், என்ன நானே வந்து இந்த விஷயத்துல அடக்கிக்கிட்டேன்னு சொல்லி 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 திடீர்னு ஒரு நாள் அது பர்ஸ்ட் அவுட் ஆகும். அது பெருசா பர்ஸ்ட் அவுட் ஆயிடும். சோ உங்களுடைய எமோஷன்ஸ நீங்க என்ன பண்ணணும்னா, அத மத்தவங்கள்ட்ட வந்து வார்த்தையால மத்தவங்க வந்து அத புரிஞ்சுக்கிற விதத்துல சொல்லணும். இல்ல உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, உங்களால என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அந்த இடத்துல வந்து ஃபிளைட், அதாவது ஃபிளைட் மோட்னு ஒண்ணு இருக்கு. சோ அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற யார்கிட்டயாவது, அதாவது அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே போயிட்டு வேற, இப்போ உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போய் உங்களுக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, அவங்க கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயம் எழுதுங்க. இல்லாட்டி ஜஸ்ட் டேக் அ பேப்பர் அண்ட் பென் எழுதுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி பண்றதுனால நீங்க வந்து திடீர்னு ஒரு நாள் எமோஷனலி பர்ஸ்ட் அவுட் ஆகி உங்க ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு வழி. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மென்டல் அவேர்னஸ். ஓகே, சோ நம்ம உள்ளம் வந்து என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த இடத்துலயும் நம்ம என்ன நினைக்கணும், ஓகே இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபியரோ, உங்களுக்கு ஒரு ஆங்கரோ, உங்களுக்கு ஒரு சேட்னஸோ எதுவா வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல அதை சப்ரஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களையும் அந்த இடத்துல சப்ரஸ் பண்ணாதீங்க. ஓகே, அவங்க அழுவணும்னு நினைச்சா லெட் தெம் வென்ட் அவுட், அவங்க அழுவட்டும். ஓகே, அவங்க அழுவுறதுனால அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அவங்க அழுதா அழுவட்டும் அப்படின்னு விட்டு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுங்க. ஓகே, சோ ஒரு லிசனரா நீங்க இதெல்லாம் செய்யலாம். ஓகே, சோ த தேர்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் நான் எந்திரிச்சதுக்கு, இன்னைக்கு காலையில நான் கண்ணு முழிச்சதுக்காகவே நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு. சோ எப்பவுமே வந்து நம்ம யாராவது ஒரு சின்ன கிஃப்ட், ஒண்ணுமே இல்ல, நமக்கு கீழே கிடந்த பொருளை எடுத்து கொடுத்தாலே நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனா நம்மள டெய்லி மூச்சு விட வைக்கிறதுல இருந்து நம்மளுடைய மூளை நரம்புகள் வந்து அவ்வளவு மைன்யூட் ஆனது, அதையெல்லாம் வந்து இயக்குற நம்மளோட இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோமா? சோ எந்த அளவுக்கு நம்ம செலுத்தணும் அப்படிங்கறதும் இதுல. சோ காலையில எந்திரிச்சு முடிச்சோடனே எல்லா விஷயத்துக்கும், என்கிட்ட இருக்கிற பொருளுக்கும் இல்லாத பொருளுக்கும் இன்னும் அவன் தரவிருக்கும் எல்லா விஷயத்துக்கும் நன்றி செலுத்துறது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல் உறுப்புகள், அதாவது நம்ம பாடி ஸ்கேனிங்னு சொல்லுவோம், அந்த விஷயத்துக்கு நன்றி செலுத்துறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் செலுத்துறோம்? இப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம நன்றி செலுத்த நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மட்டும் ரிவார்ட்ஸ் இல்லாம மத்தவங்களுக்கும் அந்த ரிவார்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து டோட்டலி 3 திங்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம். இந்த 3 விஷயத்திலையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேசுறது ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ணா போதும். ஜஸ்ட் வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட் நீங்க ஷேர் பண்றது கூட ஒரு மென்டல் அவேர்னஸ் தான். ஓகே, இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேல நீங்க ஒருத்தருக்கான மாற்றமா இருங்க, ஒருத்தருடைய மனநிலையுடைய மாற்றமா இருங்க. சோ அந்த வேர்ட் வந்து நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிற எல்லாருக்கும். சோ வித் தட் பவர்ஃபுல் செஷன், எல்லாருமே பவர்ஃபுல்லா சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். திஸ் இஸ் ஷாஹிதா ஃபெரோஸ். தேங்க்யூ சோ மச். ஃப்ரம் இன்டர்நேஷனல் கோச் டு நம்ம வீட்டு பிள்ளை, லைக் அந்த மாதிரி ஒரு கன்வே பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ.